பிரபஞ்சத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த காந்தம் நீங்கள் தாங்க. உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்க இந்த சக்தி உங்களுக்குள்ள தான் உறைஞ்சிருக்கு. இந்த அளவிட முடியாத காந்த சக்தி உங்களது எண்ணங்கள் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுது. இப்போ அடிப்படையில் பார்த்தோன்னா ஒத்தது தன்னை ஒத்தவற்றையே தான் கவர்ந்து விழுக்குன்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. ஆனால் நம்ம இங்கு உண்மையிலேயே பேசி கொண்டிருப்பது எண்ணத்தளத்திலிருந்து இயங்குவதை பற்றி தான். அதாவது தன்னை ஒத்தவற்றையே ஒரே ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லும்போது, இப்போ நம்ம சந்தோஷம்னா சந்தோஷம் எப்பெல்லாம் நம்ம அந்த சந்தோஷம் அதிகமாக வேர்டை யூஸ் பண்ணுறோமோ அது சந்தோஷம் மட்டும்தான் குடிக்கும். நீங்கள் எப்பயாவது யோசிக்கிறீங்களா, நம்ம கவலையோட சோகத்தோடு இருக்கும்போது அந்த கவலையே நினச்சி திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறோம், அந்த கவலை, அதனால தான் அந்த கவலை நமக்கு கொடுக்குது. அதுதான் சொல்ல விரும்புது இந்த சீக்ரெட் ரகசிய புக்கின் அடிப்படையான உண்மை. நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணும்போது அதை ஒத்த எண்ணங்களை நீங்கள் உங்கள் பால ஈர்க்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதியின் தாக்கத்தை உணர்ந்திருக்கக்கூடிய மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம். உங்களை மகிழ்விக்காத ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் சிந்தித்து துவங்கி அதை பற்றி அதிகமாக என்ன அது மேலும் மோசமடைந்த சம்பவங்கள் உங்களுக்கு எப்போதாவது நிகழ்ந்திருக்கா? நீங்கள் நீடித்திருக்கும் ஒரு எண்ணத்தை எண்ணும்போது ஈர்ப்பு விதி உடனடியாக அதை ஒத்த எண்ணங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது அதற்கு காரணம். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே ஏராளமான மகிழ்ச்சியற்ற ஒத்த எண்ணங்கள் உங்களை நோக்கி படையெடுக்கிறதுனால நிலைமை மோசமடைவது போல தோணுது. அதை பற்றி அதிகமாக சிந்திக்கும் போது நீங்கள் மேலும் அதிகமாக மனக்கலக்கம் அடைகிறீங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த எண்ணம், இப்போ கந்தசஷ்டி கவசம் காக்கா காக்கா, அது 100% நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம காக்கா காக்கா அந்த எண்ணம் மட்டும், அதாவது அந்த வார்த்தையை மட்டும் அதிக அளவு நம்ம உச்சரிக்கிறதுனால ஓகே இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் வேணும்ட்டு நமக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறேங்க. அதே போல் எந்த ஒரு பாட்டை, இப்போ நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷமான பாட்டுகள் உங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே ஹை லெவல் அண்டு உங்களோட ஆறாவே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இதே இது நீங்கள் சோக பாட்டு கேட்டு பாருங்களேன், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் சோகத்தை கவர்ந்து எழுப்பீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ மனிதர்கள் என்ற முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டியதெல்லாம், நமக்கு என்ன வேணுமோ அது குறித்த எண்ணங்களை நம்ம மனசில் விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பதோடு அது குறித்த முழு தெளிவையும் நம்ம மனசில் இருத்து கொள்ளணும். அவ்வளோதான். அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தின் சிறந்த நியதிகளில் ஒன்றை நம்ம வழிபட்டு வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிவிடுறீங்க. நீங்கள் நினைப்பது எதுவாகவே அதுவே உங்களை நோக்கி கவர்ந்திழுக்கும். இன்றைய உங்கள் வாழ்க்கை உங்களது கடந்த கால எண்ணங்கள் பிரதிபலி